ரைட் ஓகே நேரில் பார்க்க. ஆனால் போன உடனே ஒரு பயம் இருந்தது. சினிமால ஜெயிச்சு மேல வர்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனா இங்க ஒருத்தர் அதையும் தாண்டி படிப்படியா முன்னேறி இன்னைக்கு ஹீரோ ஆயிட்டாரு. எனக்குள் சினிமா நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம சந்திக்கிறப்பவர் நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச புகழ். உங்க புகழுக்கான ஆரம்ப புள்ளி எது? ஆரம்ப பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு நான் வந்தப்போ என் ஃபோனை பிடின்னு ஓடினார்ல, அதுதான் என்னோட ஆரம்ப பள்ளி. அவர் ஃபோனை பிடின்னு ஓடாமல் இருந்திருந்தா எனக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை செஞ்சுருப்பேன். அவர் ஓடுனதால என்ன பண்ணுறது தெரியுமா, ஒரு ஒரு இடமா அப்படியே வெல்டிங் ஒர்க் ஷாப்பு, லேத்து பட்டறை, அப்படியே வாட்டர் வாஷு, அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே கலக்க போகுது யாரு, இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சது. நீங்க முதல்ல இப்ப சென்னைக்கு வந்தீங்க? 2006 வந்தேன். 2006 ஃபர்ஸ்ட் எப்படி மீடியாக்குள்ள என்டர் ஆனீங்க? மீடியாவுக்கு நான் வாட்டர் வாஷில் வேலை செய்தப்போ என் ஃப்ரெண்டு உதயராஜ் சொல்லிட்டு பானா காத்தாடெலாம் பண்ணியிருப்பாரு. ஓகே. அவர் மூலயமா தாம்சன் சார் தெரிய வந்து இப்போ ஆடிஷன் கலக்க போகுது யார் சீசன் 6 ஆடிஷன் அட்டன் பண்ணேன். அப்புறம் ஆடிஷனில் 2வது ஆடிஷனும் மொட்டை அடிச்சுட்டு இருந்த ஆடிஷன் அட்டன் பண்ணேன். எலிமினேட் ஆகிட்டேன் ரெண்டுமே. அதுக்கப்புறம் தாம்சன் சாரை பார்த்து சிரிப்பிடான ஒரு ஷோ இருக்கு வா வந்து பண்ணு அப்படின்னு கூப்பிட்டு அவர் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. நீங்க நடிக்கணுங்கிற எண்ணத்தோட சென்னைக்கு வந்தீங்களா? யதார்த்தமா நடந்த விஷயம்? யதார்த்தமாக. ஓகே. சினிமாவில் நடிக்கணுன்றது எண்ணம் கிடையாது. நான் வாட்டர் வாஷில் வேலை செய்யணும், வாட்டர் வாஷ் வைக்கணும் அப்படின்றது தான் எண்ணம். அதுக்கப்புறமேட்டா நான் அப்படி சரிப்படா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடிச்சு சினிமாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஓகே சினிமா உண்மையாக லவ் பண்ணால் சினிமா நம்ம லவ் பண்ணணுன்றது அப்போ தான் தெரிஞ்சது. இன்றைய நாள்ல நிறைய கேமராக்கள் உங்களை சூழ்ந்துட்டே இருக்கு. நீங்க முதல்ல கேமரா கூட நிற்கும் போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? எனக்கு ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம வந்து நிறையா இந்த இதெல்லாம் டப் மேட்ச், டிக்டாக் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். அப்பயே கொஞ்சம் ஒரு இதாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுங்கெல்லாம் வந்தாமலன்னு ஒரு படம் பண்ணப்போ ப்ராங்க் பண்ண சொல்லி ஒரு 5D கேமரா எடுத்துகிட்டு நாங்கள் ஈசிஆர்லாம் போயிருக்கோம். அப்போது அப்படியே ஒருத்தன் அக்காவை ஃபோன் கூட ஒரு மாதிரி பேசிட்டு தரேன் அப்படின்னு ஃபோன் வாங்கிட்டு குடுக்குன்னு ஓடுறது, அவங்க இது பண்ணி அந்த மாதிரிலாம் அந்த இதை ப்ராங்க்லாம் பண்ணோம் அப்போது பண்ணது. ஸோ அப்படி தான் கேமராவில் நான் வர ஆரம்பித்தேன். அப்புறம் ஃப்ரெண்டு தான் உதயராஜ் மூலிமா தான் அப்படி நிறையா ராஜ் டிவி நிறையா ஒரு சின்ன சின்ன ஒரு சீரியல் அது இதுன்ட்டு கமிட் ஆகி பண்ணேன்.